இந்நாள் பொன்னாள். வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிர படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரியா ஜோதிஷாமரட் மகேஷே. தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க? நம்மளுடைய கஷ்டத்தை யார்கிட்ட சொன்னால் அந்த காரியம் வெற்றி பெறும், நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொன்னால் அந்த கஷ்டம் தீரும், நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லும் பொழுது அதில் ஒரு பெரிய பாரம் குறையும், நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லும்போது மன நிம்மதி வரும். அதை தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய நாள் பஞ்சாங்க குறிப்புகள், இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இதோ 24/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆவணி மாதம் 7ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், இரவு 10:16 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி அதிகாலை 5:33 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 10:16 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி சோமவாரம், திங்கக்கிழமை. திங்கக்கிழமைனாலே சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாள். சிவபெருமானை மனதார வேண்டவங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சோமவாரத்தில் விரதம் இருக்கிறவங்களே நிறையா இருப்பாங்க. அதற்கு இன்றைய தினம் உகந்தது. பாருங்கள், நாளைக்கு ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் நாளைய தினத்தில். இன்னொரு ப்ளஸ்ஸு, நாளைக்கு பிரதோஷம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நொடி பொழுது கூட என்னிட்டேருந்து பெருமான் விலகி இருக்கக்கூடாது, அவருடைய சிந்தனை இல்லாமல் நான் இருக்கக்கூடாது, சதாகாலம் பெருமானுடைய சிந்தனை எனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டக்கூடிய, வணங்கக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நாளைய தினத்தில். முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். சூரிய பகவான்னா எக்ஸிக்யூஷன்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை நினச்சோம்னா அந்த காரியம் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி சூரிய பகவான் இருக்குது. அது உத்திராட நட்சத்திரம். அது மட்டும் இல்லாத பிரதோஷ நாள் இது நாளைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினத்தில் சோமவாரம், திங்கக்கிழமைக்கு உண்டான சிறப்புகள் பற்றி சொல்லியிருந்தேன். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய 12 ராசி பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக திருமண காரியம் கைகூடி வரும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள்லாம் தீர்ந்துடும். ரொம்ப மன குழப்பங்கள் இருந்த விஷயத்தெல்லாம் தெளிவாகும். படிப்பு, யார் இவங்க டியூஷன் சேர்த்துறதா இல்லையா, நாம் சொல்லி கொடுத்தாலும் புரியலையே, என்ன பண்ணுறது? ஒருத்தர் இன்னொருத்தரை அமைத்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லும்பொழுது தெளிவாக புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அம்மா அப்பா வளர்ந்த குழந்தைகளுக்கு ஹஸ்பண்டாக இருந்ததுன்னா ஒய்ஃப்கிட்ட நீங்கள் பேசுங்களேன், அம்மா நீங்கள் தானே அம்மா அப்பா, நீங்கள் சொல்லுங்களேன். அதேமாதிரி ஹஸ்பண்டாக இருந்ததுன்னா நீங்கள் பேசுங்களேன், நீங்கள் தான் அவங்க சிஸ்டரு, நீங்கள் சொன்னால் அவருக்கு புரியும். இந்த மாதிரி மற்றவர்கள் மூலமாக விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்குண்டான தினமாக மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. படிப்பில் சூப்பராக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துப்பீங்க. இந்த மாதிரி நல்ல நாளுங்க மேஷராசி நண்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்கள் எடுத்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசியில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைக்கி பொதுவாக ரிஷபராசிக்கு கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. அப்படி இருக்கும்போது அகலக்கால் வைக்க முடியாது, இரவு நேர பிரயாணம் ஆகாது, அப்பப்போ உடல் உபாதைகள் வரும்போது கவனமாக இருக்கணும், வழுக்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள் யாராவது பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னால் அது பெருசாக நினச்சிக்கப்படாது. அதே மாதிரி முக்கியமான விஷயங்களை சாதாரணமாகவும் போற்றப்படாது. கொஞ்சம் ஞாபகம் மறதி அப்பப்போ இருந்துன்னு இருக்கும். முக்கியமான விஷயத்தை மறந்துடவும் கூடாது. காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் விட்டுறவும் கூடாது.
இப்படி பல விஷயங்களில் இன்றைக்கி கவனம் தேவை. ஆனால் சுய வெற்றி, நினச்ச காரியம் நடக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பிரயாணங்களை தவிர்த்துக்கணும். முடியாத விஷயங்களை செய்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கண் சம்பந்தமாக, கால் சம்பந்தமாக, ஹீட்டு சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசிக்கு சூப்பர் டே. எல்லா விஷயங்களும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிடித்தமானவா, விருப்பமானவா, அன்பானவா, பிரியமானவா சந்திக்கக்கூடிய தினம். பிரிந்தவங்க கூட ஒன்று சேர்ந்துருவா. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வந்துடும். குழந்தைகள் மூலமாக பெருமை. குழந்தை ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சுது, படிப்பில் ஜெயிச்சிட்டாங்க, இப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம். சொந்த பந்தங்களில் கல்யாணம், நிச்சயதார்த்த, சீமந்தம், மொட்டையடிக்கிறது, காது குத்துறது, ஏதாவது விசேஷத்துக்காக வெளியில் போயிட்டு வர்றது, இதற்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாள். மிதுனராசி நேயர்களே, ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள்லாம் தீரும். அன்பு, பிரியம், இதெல்லாம் பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. சில விஷயத்தை சொல்லி பகிர்ந்துப்பீங்க, அது ஒரு சந்தோஷம் தானே. வாகனம் ஏதாவது வாங்கிறது, புது வாகனத்தை பற்றி பேச, வீடை பற்றி பேச, இன்டீரியரை பற்றி பேசுறதுக்கு நாள். இன்றைய தினத்தில் வழிபாடு, அம்பாள் வழிபாடு விசேஷமான வழிபாடு. கடகராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. சில நேரங்களில் நினச்ச காரியத்தை சாதிச்சுடுவேன். மற்றவா சாதிக்க முடியாது, நீங்கள் போய் சாதிச்சுடுவேன். ஆச்சரியப்படுவாங்க எல்லாரும். எப்படி ஹவு இட்ஸ் ஹேப்பன், எப்படி வாழால முட்டும் அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், ஏதேனும் பொருள் வாங்கிறதுக்கு நீங்கள் சூப்பராக இருக்கும். எங்கே சார் பொருள் வாங்கிறதுக்கு அப்படின்ற எண்ணம் மட்டும் வேண்டாம். பொருள் சேர்க்கைக்கு பிரமாதமாக இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணால் எதேனும் வாங்க முடியும். காசே இல்லைனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு உண்டியலில் போட்டு சேர்த்து வைங்க. நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், தொழில் சக்ஸஸ் ஆகணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்றைக்கி நன்னா இருக்குது. கிரகநிலை சாதகமாக இருக்கும்போது அதை நம்ம முயற்சி பண்ணியே தீரணும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வயிறு, இடுப்பு சம்பந்தமான மறைமுக உறுப்புகள் சம்பந்தமான இருக்கக்கூடிய உபாதைகளில் கவனம் தேவை. எக்ஸசைஸ், யோகாலாம் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நல்ல விஷயங்கள் யாராவது சொன்னால் அதை காது கொடுத்து கேட்டுவிடுவேன், ஆச்சரியப்படுவேன். பரவாயில்ல, நான் மனசில் நினச்சது எப்படி நடக்கிறது அப்படின்றது. தொழில் ரீதியாக பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்ன அட்வைஸு எனக்கா அப்படின்னு யோசிப்பேன். அப்படி கிடையாது. உங்களுக்கு உண்டான விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறா. பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் தான் இன்றைய தினத்தில் இருக்குது. குடும்ப சங்கடம், மன சங்கடம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. கொஞ்சம் மன சங்கடங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துடுவீங்க. அதெல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு தவிடுபடி தான். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் உண்டு. முதலீடு சம்பந்தமான விஷயம் சக்ஸஸ் வந்துடும். வீடு பிரச்சனை, இட பிரச்சனை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாக இருக்கும். அப்பா வழி சொந்தங்களை சந்திப்பீங்க. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பெரியப்பா, சித்தப்பா அவங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். குடும்பத்தில் ஏதேனும் நல்ல விஷயங்களில் நீங்கள் முன்னின்று அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் பெறுவீங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டங்கள் கூடி வர்றது, இன்ட்யூஷன் ஒர்க் ஆகும். பிரசித்தி பெற்ற கோயிலேருந்து பிரசாதங்கள்லாம் வரத்துக்கு உண்டான யோகங்கள்லாம் உண்டு. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான சில காரியங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். ஆச்சரியப்படுவீங்க, எப்படி இது நடக்கிறது எனக்கே தெரியலையே. அந்த மாதிரி குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகம். துளாராசி நண்பர்களே, ரொம்ப நல்ல நாள். நல்ல நாளில் கொஞ்சம் கோபம் இருக்கும், குழப்பம் இருக்கும். சில காரியம் தடங்களாய் தான் சில காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் தென்படும். வாகனத்தில் வீலிங் பண்ணுறது, வாகனத்தில் வேகமாக ஓட்டுறது,
அப்பப்போ இடத்துக்கு தகுந்தாப்புல சில விஷயத்தெல்லாம் பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது இவா தெரியும் அவா தெரியும் கண்ணுக்கு முன்னாடி அவங்களே நின்றுட்டு இருப்பாங்க, ஆச்சரியப்படுவீங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைய தினத்தில் வெளியில் போகும்பொழுது வரும்பொழுது சண்டை போடக்கூடாது, சண்டை போடுறவாட்ட கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சமயோஜித யோசனையின் மூலமாக சில காரியத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வேலை செய்யும், திருமண காரியம் கைகூடி வரும். கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் உதவி செய்வா, பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் உதவி செய்வா. சில இறங்கங்கள்லாம் இருக்கும், அப்பப்போ கண்டுக்காதீங்க. வெளிநாடு வெளியூர் ஃபேமிலியோட மைக்ரேட் ஆகணுங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப பிடித்தமானவா கொஞ்சம் தள்ளி போகும்போது கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும். யாராவது திட்டினானா எப்படி என்ன பார்த்து எப்படி என்ன பார்த்து எப்படி அப்படின்னு 4 தடவை அந்த விஷயத்தை கேட்பீங்க. விருச்சிகராசி நண்பர்களுக்கு அமோகமான சில நல்ல விஷயம், நமக்குன்னு கடவுள் கண்ணை திறந்துட்டார்ன்ற மாதிரி சில காரியங்கள்லாம் நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு இன்றைய தினத்தில் துணை நிற்கும் வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை முடித்தாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். எல்லாம் இறைவன் இருக்கார், காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையும் இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர், கீழே இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை செய்கிறவங்கனால இந்த தொல்லைகள்லாம் தீரும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. பேங்க் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். பேங்க்கில் எக்ஸாமினேஷனுக்காக எழுதின்னு இருக்கிறவா, எக்ஸாம் எழுதுகிறவாளுக்கெல்லாம் ஓஹோ ஆகான்னு ஜெயிச்சு வந்துடுவீங்க. தனுசு ராசி நண்பர்கள் போட்டி போட்டவா முன்னாடி ஜெயிச்சு காமிக்கக்கூடிய வாய்ப்புகள். எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது தான் நடக்கும். ஆச்சரியப்படுவாங்க, எப்படி எப்படி எப்படின்னு. அதுதான் எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன் கேட்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பேன். நாள் நட்சத்திர நாளில் இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகளுக்கு நல்ல பலன்கள். விநாயகப் பெருமான் அனுகிரகம் தான் வெற்றி உண்டு. மகராசி நண்பர்களே, நல்ல காரியங்கள் உண்டு. இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலியில் நீ பெருசு நான் பெருசு அது ஆக்கு இதாக்கு இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆக ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மீடியேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள். கார்மெண்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிக்கெட் புக்கிங் சம்மந்தமாக, மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிற மகராசி நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். சில நேரம் யாராவது உட்காந்து பேசுகிறேன்னு பேசுவா தலையை சுற்றி விட்டுரும். எதுக்குடா இவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சோன்னு அப்பப்போ குழப்பம் வரும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவேல், கவலைப்பட வேண்டாம். மகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். ஒரு வீடு அல்லது இன்டீரியர் அல்லது வசதி வாய்ப்பில் வாகனத்தை மாற்றி வேறு வாகனம் வாங்கிறது, இது போன்ற விஷயங்கள் பேசுவீங்க. பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறையா ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்தால் குழம்பத்தை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய தினம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தில் ஏதேனும் ஒரு விஷயங்கள் இருந்தால் அதை பற்றி பேசுறது. பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடியவர் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. கார்பெண்டிங் ப்ளம்பிங் சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கு வெற்றியும் கூடி வரும். கும்பராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். யாராவது எழுத்து பேசுனா நம்மளும் எழுத்து பேசக்கூடாது. சில நேரங்களில் பேர் கெடும். ஆணாக இருந்தால் பெண்கிட்ட, பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் நான் யதார்த்தமாக சொன்னால் அவள் தப்பாக புரிஞ்சுண்டா, நான் யதார்த்தமாக சொன்னேன் இப்படி புரிஞ்சுண்டா, அப்படியெல்லாம் வரும். நீங்கள் எப்படியும் சொல்ல வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ரகசியத்தை எதுவும் வச்சுக்காதீங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிறது நல்லது. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் என்ன தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆக மீனராசி நண்பர்களை, இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்க்குறது 1-2 பிரச்சனைனா பரவாயில்ல, பிரச்சனையை அடுக்கிட்டே போல. ஒரு ரீல்ஸில் சொன்ன மாதிரி, கடவுளே நீ ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்தது கொடு,
ஒட்டுமொத்தமாக 4 பிரச்சனையை கொடுத்தா எப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சார் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் சார், என் பிரச்சனை ஒவ்வொன்றா கடவுள் டிக் பண்ணி இதை சரி பண்ணி கொடுத்துடணும், நான் யார்கிட்ட சொல்கிறது சார், யார்ட்டையாவது சொல்லணும், சொல்கிறத கேட்குறதுக்காக ஆள் வேணுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். வந்தி இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிர படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வைப்போம். நீங்கள் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சிவாலயங்களில் ரொம்ப பெருசாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நந்தி தான். அதிகார நந்தின்னு சொல்லுவாங்க. இந்த நந்தியோடைய காவலில் தான் அந்த கோயிலே இருக்கும். நந்திகிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கி தான் உள்ளேயே போக முடியும். சிவாலயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த செவருக்கு மேலே இருக்கக்கூடிய நந்தியை நீங்கள் பார்த்துருப்பேன். அந்த பெரிய ராஜகோபுரம் அதுக்கு உள்ளே நுழைஞ்சோன்னு ஒரு நந்தியை பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஒரு நந்தி, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா மண்டப நந்தி, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா சந்நிதி நந்தி இருப்பாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் நந்தி கிட்டத்தட்ட 11 விதமான நந்தியை நம்ம பார்த்துருப்போம். நந்திகேஸ்வர பெருமானுக்கு அவ்வளோ சிறப்புகள் பரமேஸ்வரர்கிட்டருந்து இருக்குது. நம்மக்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயத்தை காதில் வாங்கிட்டு அதை பெருமாள்கிட்ட மூச்சு வழியாக விடக்கூடியவர் தான் நந்தி. அப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை கோயிலில் நந்தி எம்பெருமான் காதில் வலது பக்கம் சொல்லணும். நமசிவாயங்கிற நாமத்தை ஆரம்பித்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெளிவாக சொல்லி பரமேஸ்வரர் தான் இதை தீர்த்து வைக்கணும் நமசிவாயன்னு சொல்லி பூர்த்தி பண்ணால் போதும். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீரும். நமக்கு சிலதெல்லாம் நல்லதாக படும், பெருமானுக்கு அது சரிப்படாதுன்னு தெரியும், அதனால் அதை நிறைவேற்ற மாட்டார். சிலதில் இது சரின்னு பட்டால் அது நடந்துடும். அதாவது வேண்டுவதை அறிவைனி வேண்டத்தக்கதை களைவனி. வேண்டத்தக்கது எதுவுமே இருந்ததுன்னா அதை களைஞ்சிடுவார். அப்படி இருக்கக்கூடிய நந்தி வழிபாடு வாழ்க்கையில் வெற்றி தரும் அற்புதமான வழிபாடாக அமையும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல். கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறது, நந்திக்கிட்ட சொன்னால் போதுன்ற அற்புதமான விஷயத்தோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்நாள் பொன்னாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.